வணக்கம், சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஆரஞ்சு 2 பீஸாக எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ஜூஸ் புழிஞ்சிடணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு 2 சேர்த்து அளந்தால் ஒரு அரை கப்பு வரும். இது போதும் நமக்கு. இப்போ இந்த ஆரஞ்சு தோலை கொஞ்சம் லைட்டாக துருவி அதை எடுத்து வச்சுக்கங்க. அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் அந்த ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துடுங்க. இது திராட்சை, ரைசன்ஸ்ன்னு சொல்லுவோமே, இந்த திராட்சை இதை சேர்த்துடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ளூபெர்ரி உலர்ந்தது இது சேர்த்துடுறேன். கருப்பு திராட்சை இது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். பிஸ்தாச்சியோ 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். கேஷ்யூ நட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அதை சேர்த்துடுறேன். பாதாமும் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துடுறேன். வால்நட் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். கிஸ்மிஸ் இது 2 டேபிள் ஸ்பூன். செர்ரிஸ் கட் பண்ணது அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது அப்படியே சோக் ஆகட்டும், அதாவது ஊறி வரட்டும். இது நம்ம 30 மினிட்ஸ் to 4 hours கூட விடலாம். இது ஒரு மூடி போட்டுடுவோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு தண்ணி, அதுக்கு 1 கப்பு ஜாகரி போடுறேன். இது நான் கல் நீக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது நம்ம ஒரு பேனில் வடிகட்டிடலாம். இது நல்லா கிளறி விடுங்க. இது திக்காயிட்டே வரும். அதே டைமில் கொஞ்சம் தண்ணியும் சூடு பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு அப்படியே திக்காகிட்டு வரும். ஸ்பூனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு இண்டிகேஷன். ப்ளஸ் இது கருத்துடக்கூடாது. இது ரொம்ப கருப்பாகிடுச்சுன்னா நமக்கு கசப்பு வந்துடும். அதனால் இது சிகப்பாக இருக்கும்போது, டார்க் ப்ரௌனாக இருக்கும்போது சுடுதண்ணி, நான் இது ஒரு அரை கப்பு தான் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கரைச்சி விடுங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு திக்காக வேணும் சிரப்பு. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுறேன் அடுப்பில். இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது ஆறட்டும். இது 4 மணி நேரம் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா சோக்காயிருக்கு. இதில் இந்த ஆரஞ்சு தோல் நம்ம துருவி வச்சதையும் சேர்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பெரிய பேன் எடுத்துக்கங்க. அதில் அரை கப்பு அந்த சிரப்பை, ஜாகரி சிரப்பு, 1/4 கப்பு பால், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன், 1/4 கப்பு ஆயில் சேர்க்குறேன். இதை நல்லா அடிச்சிடுங்க. இது உங்களுக்கு பீட்டர் இருந்தால் கூட சேர்த்து அடிச்சிடுங்க. நல்லா அடிச்சிடுங்க. இதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் சின்னமன் பவுடர், அரை ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், ஏலக்காய் பவுடர், மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு விட்டுடுங்க. அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற சோக் பண்ணியிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இந்த இடத்துல இது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஜூஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு தண்ணி நல்லா இழுக்கிற அளவுக்கு வச்சும் மாற்றலாம். இது கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ நமக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு திருப்பியும் சேர்க்குறேன். இது ஒரே மாதிரி ஒரே சைடில் தான் இது கலரி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும். இப்போ ஒரு ட்ரே எடுத்துருங்க. பேக்கிங் ட்ரே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் பட்டர் ஆர் கீ ஆர் ஆயில் ஏதாவது வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. நான் பட்டர் பேப்பர் போட்டுடுறேன். அது மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். 4 சைடுமே நான் வைக்கிறேன்.
இப்போ அந்த கேக் மிக்ஸை இதில் போட்டுடலாம். நல்லா தட்டி விட்டுருங்க, பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல். மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெய்சின்ஸ், கேஷ்யூஸ், கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ஓடிஜியில் தான் வச்சேன். இதில் வந்து 200 வச்சு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குத்தி பார்த்தேன், ஒன்றுமே வரல, நல்லா க்ளீனாக வெந்திருக்கு. கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டை வச்சு இதை திருப்பிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்ல கலரும் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே திருப்பிடலாம். இப்போ ஒரு பீஸ் போட்டு காட்டுறேன். இது எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்ல ரிச் கேக் இது. ஸோ இந்த எக்லெஸ் ப்ளம் கேக்கை செய்து பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.